வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட்டோட வீக்லி டாப்பிக்கில் நம்ம டெய்லி எபிசோட்ஸில் வைப் பண்ணுவோம்னு சொல்லி மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது டே 3. 2 விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போதும். ஒன்று, நமக்கு ஏன் மனசோர்வு ஏற்படுதுங்கிறதுக்கான சில காரணிகள், சமூக காரணிகளாக இருக்கலாம் அல்லது நமக்கான பர்சனல் காரணிகளாக இருக்கலாம். இதை பற்றி பேசக்கூடியது டாபிக் 1. டாபிக் 2ல் அந்த காரணிகளுக்கு நாம் எப்படி சின்ன சின்ன வழிகளில் நிவர்த்திகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. முதல் விஷயம், எதுக்காக நமக்கு மனச்சோர்வு ஏற்படுது அப்படிங்கிறது. அந்த மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு பல காரணிகள் இருக்கலாம். அதில் நான் பார்க்கக்கூடிய 2 காரணிகள் என்னென்னா, ஒன்று, ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கிறது. என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, நான் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் பயணம் செய்ய போதேன் அப்படின்னு நம்மளோட இலக்கை நோக்கி நான் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஏற்படுத்திப்பேன். அதாவது இந்த ஏஜுக்குள்ளே அல்லது இந்த ஸ்டேஜை நான் இந்த டைமுக்குள்ளே அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுப்பேன். சின்ன சின்ன கோல்ஸை வச்சனாலேயே அதை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே நான் கேப்சர் பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ப்ளஷர் கிடைக்கும். அந்த ப்ளஷர் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் அடைஞ்ச மாதிரி எனக்குள்ளே ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஏன்னா எனக்கு டோபமைன் சுரக்குது. அந்த ப்ளஷருக்காக நான் அடிக்ட் ஆகிடுவேன். அடிக்ட் ஆனனால நான் பிளான் பி அல்லது கோல் பியை நோக்கி நான் ஓட ஆரம்பிப்பேன். அங்கே ஒரு டிலே ஏற்படுது. அந்த டிலே ஏற்பட்டனால என்னால் அதை சட்டைன் பண்ணுறதுக்கு அல்லது அட்டைன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிலேஸ் ஆகிறனால, தோல்விகளை பார்க்கறனால என்னால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாத கிடைக்க முடியல. அந்த ப்ரெஷருக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் இல்லையா, எனக்கு அந்த ப்ரெஷர் கிடைக்கலையே. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பேன். நான் சரியான வழியில் தான் போயிட்டுருக்கான்னு சொல்லி என் மேலே எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். என்ன தான் நான் ரொம்ப ஐடியாலஜிக்கலாக, நான் என்ன தான் மிகப்பெரிய தத்துவங்கள்லாம் கேட்டிருந்தாலும் ஃபாலோ பண்ணியிருந்தாலும், எனக்கு அந்த சின்ன சின்ன தோல்விகள், எனக்கு அந்த அடிக்டிவான ப்ரெஷர் கிடைக்காதனால நான் தோல்வி அடைஞ்ச மாதிரி எனக்குள்ள மனச்சோர்வு ஏற்படும். இது சொன்னது உங்களுக்கு நீண்ட நெடிய பயணம் போல் தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாழ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. செகண்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த பிளானுமே பண்ணாமல் இருக்கும்போது இந்த விஷயம் நமக்கு நடக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது நம்மளாலே உணர முடியும். ஏன்னா நானும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஓகேவா, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க மனுஷங்கனால என்னால் இதை ஈஸியாக பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒன்ஸ் நம்ம 10th முடிச்சிட்டோம், +2 முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம காலேஜ் வந்துவிட்டோம். காலேஜில் கஷ்டப்பட்டு ஏதோ குரூப்பு படித்து முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜாபுக்கு போகணும் அல்லது நான் ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஆகணுங்கும்போது நான் எதை ஃபாலோ பண்ணுறது, நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்னா ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு என்னால் பதில் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும். என்னடா இலக்கு இல்லாமல் வாழும்போது நம்ம சின்ன வயசுலாம் சந்தோஷமாக தானே இருந்தோங்கிற கேள்வி நமக்குள்ளே எதுவும். ஏன்னா நம்ம ஒரு 5 வயசில் இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு கிளுகிழுப்பை கொண்டு டெங்னு காமிச்சாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஆஹா ஓஹோன்னு சிரிப்போம். நம்ம அழுதுகிட்டு இருப்போம், இருந்தாலும் அந்த அழுகையெல்லாம் மறந்து அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். சிரிப்பை நம்ம வெளிப்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த கிளுகிழுப்பை கொண்டு காமிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாரும் கோமாளி என்கிட்ட முன்னாடி அப்படின்னு சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சிடுவோம். அப்போது எங்கேயோ அந்த சமூகத்தில் நம்ம வயது அப்படிங்கிறது நம்மளை ஒரு வகையில் மெச்சூர்டாக்கியிருக்கு. அதை மாதிரி நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உடல் மொழியிலும் சரி மனதளவிலையும் சரி. அப்போது சின்ன வயசில் இந்த மாதிரி நம்மளால் பெருக்க முடியாது இல்லையா, அதனாலேயே நமக்குள்ள இந்த சமூகத்துலேயும் அந்த மாதிரி நமக்கு மாமா மச்சானா என்ன பண்ணுவான், என்னப்பா தம்பி காலேஜ் முடிச்சுட்டு எங்கிட்ட ஏதாவது பொழப்புக்கிழப்பு பார்க்கலையா அப்படிங்கும்போது நம்ம அது காயப்படுத்த ஆரம்பிக்கும். நமக்கு இலக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு காயப்படும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வு ஏற்படும். அந்த மனச்சோர்வில் தான் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த 2 வகையில் நம்ம மனச்சோர்வு ஏற்படுது அப்படிங்கிறியே. ஒரு வகை என்னென்னா, ரொம்ப பிளான்டாக இருக்கும்போது ஒரு மனச்சோர்வு ஏற்படுது. 2வது வகை என்னென்னா, எந்த பிளானுமே இல்லை அப்படிங்கும்போது மனச்சோர்வு ஏற்படுது. சரி, அப்போது இதெல்லாம் எப்படி நிவாரணம் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது அல்லது இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்ப்பது அப்படின்னா, அதுதான் சொன்னேன். இந்த ஷோவை நம்ம 2வது பாதியில் பார்க்கலான்னு. என்னென்னா, ரொம்ப நியூட்ரலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது. ரொம்ப நியூட்ரலாக அப்படின்னா எல்லாருமே ஒரு ப்ளைனான வாழ்க்கை, எந்த ஒரு தோல்வியும் எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். அதுலேயும் நமக்கு மனச்சோர்வு ஏற்படும். ஒரு அடிக்ஷனுக்குள்ளே நம்ம போனால் நமக்குள்ள மனச்சோர்வுகள் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம், ரொம்ப இயல்பான விஷயம் இல்லையா. அப்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, தோல்விகளும் எனக்கு தேவை, வெற்றிகளும் எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடியவன் தான் ஒரு உண்மையான கலைஞனாக இருக்க முடியும், ஒரு விளையாட்டு வீரனாக இருக்க முடியும், ஒரு வீரனாக முதல்ல இருக்க முடியும். தோல்வி மட்டும் எனக்கு வேண்டாம், ஆனால் வெற்றி மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களை ஒரு சரியான நபர் தான் உங்களால் நிரூபிக்க முடியும்.
நான் வந்து ஒரு 20 வயசு பையன். என் வாழ்க்கையில் நான் தோல்வியே பார்த்ததில்ல. ஆனால் என்னோடய 22 வயசில் நான் முதல்ல என்னோடய தோல்வியை பார்க்கும்போது அது என்னை எவ்வளோ காயப்படுத்தும் புரியுதா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அடித்ததே இல்லை, ஆனால் நீ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சப்புன்னு உங்கள் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா உனக்கு அது எவ்வளோ பெரிய வழியாக தெரியும். அதுக்கப்புறம் பல பேர் அடி வாங்கியிருப்பேன். ஆனால் அந்த முதல் அடி, அந்த முதல் காதல் தோல்வி, அதெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அதை நம்ம முன்ன பின்ன பழகினதில்லை. ஒரு விஷயத்தை நம்ம பழகாதுக்கும் போது நம்மளை அது காயப்படுத்தும். அதுதான் நமக்குள்ளே மிகப்பெரிய மனச்சோர்வு ஏற்படும். அதனால தான் முதல் காதல் தோல்வி நமக்கு மிகப்பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தும். அதாவது ஈஸியாக நம்ம மீண்டு வரலாம், அதுக்கு பல வழிகள் இருக்குது, ஆனால் ஏற்படுத்தும், காயப்படுத்தும். அதனால தான் சொல்கிறாங்க வாழ்க்கையில் வெற்றியும் தேவை, தோல்வியும் தேவை அப்படிங்கிறது. அப்போது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கை. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது, நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பூமர் அங்கிள் அப்படின்னு தோணியிருக்கும். இதை தொடர்ந்து பேசுவோம். ஆல்ரெடி 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன். இது அன்மாதிரி பாட்